மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் நம்முடைய நினைக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு அறிவிச்சிருக்காங்க. அதில் கனிமொழி கருணாநிதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மகளிருக்கு தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு திமுக கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று யங்ஸ்டர்ஸ்க்கு டிஆர்பி ராஜாக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. மாணவரணி செயலாளர் எழிலரசனுக்கு ஒரு வாய்ப்பு, அடுத்ததாக எழில நாகநாதன். இந்த கடைசியில் சொன்ன 2 பேருமே முதல் முறையாக எம்எல்ஏ ஆனவர்கள். அவர்களுக்கு பொலிட்டிக்கல் லேடரில் அடுத்தடுத்த வாய்ப்பு தொடர்ச்சியாக வருது. உங்களுடைய பார்வை, இந்த டீமை எப்படி அசோசியேட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன சார்? திமுகவின் தேர்தல் அறிக்கை என்று சொன்னாலும் நாம் கடைசியிலே எதை பார்ப்போம் என்றால் அந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம் தான் பார்ப்போம். காரணம் இது மக்களவை தேர்தல். ஆக எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து இந்தியா கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, அதுதான் தேர்தல் அறிக்கை. நிஜமான தேர்தல் அறிக்கை இதுதான். ஆனால் இப்போது இருக்கிற ஒரு விசித்திரமான நிலைமை, தேசிய கட்சிக்கு எதிராக மாநில கட்சிகள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டணியாக இது தெரிகிறது. பாரதிய ஜனதா தேசிய கட்சி, காங்கிரஸ் தேசிய கட்சி. ஆனால் இந்தியா கூட்டணி இருப்பவை பெரும்பாலும் மாநிலத்தை ஆளுகிற கட்சிகள் அல்லது மாநிலத்தை ஆள துடிக்கிற கட்சிகள், இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே அவர்களுக்கு மாநில பிரச்சனைகள் ரொம்ப முக்கியம். அது பஞ்சாபை ஆளுகிற ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஆளுகிற திமுகவாக இருந்தாலும் சரி, மாநில மக்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்ப ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையின் முக்கியமான அம்சங்களை எடுத்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா கூட்டணி இருக்கிறது. அந்த வகையில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக இளைய தலைமுறையின் பிரச்சனையை இதில் கொண்டு வருவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக திமுக தொடர்ந்து சொல்லி வருகிற நீட் விலக்கு, அதுபோக மாநிலங்களுக்கான அதிக உரிமை, கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, இப்படியான விஷயங்களிலே தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் தரும். பொதுவாக மாநில தேர்தல் இல்லை என்பதால் தேர்தல் அறிக்கையிலே மாநிலங்களுக்கான திட்டங்கள் பெரிய அளவுக்கு இடம்பெறாது. இலவச திட்டங்களோ அல்லது வாக்குறுதிகளோ, அப்படியே கலர் டிவி, இலவச மிக்சி கிரைண்டர், அப்படியான கவர்ச்சி அம்சங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. திமுக இளைஞரணி மாநாட்டிலே இது குறித்த சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். மாநாட்டின் அந்த தீமையை வைத்து பார்க்கும்போது எது எப்படி இருந்தாலும் திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது அப்படியே முழுமையாக இந்தியா கூட்டணியில் பிரதிபலிக்காது. இந்தியா கூட்டணி எல்லா மாநில கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் இருந்தும் அந்த சேலையன்ட் ஃபீச்சர்ஸ், சிறப்பு அம்சங்களை எடுத்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தயாரித்து அதை தனது தேர்தல் அறிக்கையாக வைக்கும். அதற்கான முன்னறிவிப்பாக நாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷியாம்.